இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, வாட் ஆர் லூப்ஸ்? லூப்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? ஸோ லூப்ஸ்னா வந்து என்னன்னா, ஒரு ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தோம்னா, அத ரிப்பீட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்துட்டு இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து திருப்பியும் திருப்பியும் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ வந்து நம்ம சி லாங்குவேஜ்ல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்துட்டு வைல் லூப், டூ வைல் லூப், அதுக்கப்புறம் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு என்ன என்ன கண்டிஷன் செக் பண்ணும்னா, வைல் லூப்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷன் குடுத்துருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சேம் தான் வந்துட்டு டூ வைல் அண்ட் ஃபார் லூப். ஸோ வந்து நம்ம இது என்னென்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா வைல் லூப். ஸோ இந்த வைல் லூப் வந்துட்டு ஒரு இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு ஒரு ப்ரீடிஃபைன் கண்டிஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுது. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த வைல் லூப்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்ல எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இட் வில் ஜம்ப் அவுட் ஆஃப் த வைல் லூப். வைல் லூப்ல இருந்து வெளில வந்துரும் அது. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம வைல் லூப்குள்ள கொடுத்துருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு வைல் லூப்பை விட்டு வெளில வந்துரும். ஸோ அதான் வந்துட்டு இந்த வைல் லூப்போட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓகேவா? இப்போ இதோட சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து 3 விஷயம் தான் நமக்கு மெயின். டெஃபினிஷன், சின்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட். இது 3 நமக்கு கண்டிப்பா எழுதணும். ஓகே. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் வந்து நம்ம ஒரு சின்டாக்ஸ் வந்து என்னன்னா, இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஒண்ணு குடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வைல் லூப் வந்து போட்டிருக்கோம். ஸோ வைல் லூப்க்குள்ள வந்து ஒரு கண்டிஷன். நம்ம என்ன கண்டிஷன் குடுப்போம்? இப்ப வந்து ஒரு பெர்சனோட ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா, அவங்க வந்து வோட் பண்ணலாம்ல. ஸோ அந்த வோட்டிங் நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் இருக்குல்ல, நம்ம வந்து பைத்தான்ல கூட பார்த்துருப்போம். ஸோ அப்ப வந்து அந்த வைல் கண்டிஷன்ல நம்ம வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு குடுக்குறோம்னா, ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம், நம்ம ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருப்போம். ஸோ ஏஜ் நமக்கு வந்து 20, அப்போ கிரேட்டர் தான் 18 தானே, அப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வைல் லூப்போட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் அந்த ஏஜ் வந்து லெஸ் தான் 18 இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒய் வந்து பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஸோ அந்த வைல் லூப் வந்து வெளில வந்துட்டு நமக்கு ஒய் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு இந்த வைல் லூப். ஸோ அதே தான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் டெக்ஸோட கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் நம்ம என்ன வைல் லூப்புக்குள்ள கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒய் போயிடும். நம்ம வைல் லூப்புக்குள் வெளில என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்லயும் நம்ம டிபிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஃபினிஷன், சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம வரையணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ வைல் லூப். ஸோ டூ வைல் லூப் வந்து இட் இஸ் சிமிலர் டு வைல் லூப். வைல் லூப் மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து என்னன்னா வந்து இந்த டூ வைல் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டூ வரும். ஸோ அந்த டூ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை ஒன் டைம் ஆச்சும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இது டூ வைல் லூப்போட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு டைம் ஆச்சும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது வேலிடா இருந்தாலும் சரி, இன்வேலிடா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டியாச்சும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த லூப் விட்டு வெளில வந்துடும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸாவே இருந்தாலுமே ஒரே ஒரு வாட்டி வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு டூ வைல் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இதோட சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் வந்து நமக்கு மெயின். ஸோ சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து டூ வைல்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் என்னோட கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா திருப்பியும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த
கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, அது ஸ்டேட்மெண்ட் ஒய் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஏன்னா வந்து லூப்ப விட்டு வெளில வந்துரும். ஸோ அதான் வந்துட்டு டூ வைல் லூப்பு. ஸோ இப்ப டூ வைல் லூப்போட என்ன ஃப்ளோ சார்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்க ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டோம் நம்ம. பிரிண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண வரோம். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, திருப்பியுமே அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்க எக்ஸிக்யூட் பண்ணுது. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஸ்டேட்மெண்ட் ஒய் அதாவது லூப்ப விட்டு வெளில வந்துருது. ஸோ அதான் வந்துட்டு இந்த டூ வைல் லூப். நம்ம நெக்ஸ்ட் என்ன லூப் பார்த்தோம்னா, ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்ல வந்து ஆம், ஃபார் லூப்மே வந்துட்டு அதேதான். லைக் வந்து ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு இதுல வந்து ஒரு இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெஃபனைட் ஆர் டிட்டர்மினேட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தான் இது வந்துட்டு பண்ணுது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு இத நம்ம ஒரு டெஃபனைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் லூப்ப வந்துட்டு. ஸோ ஒரு பிளாக் ஆஃப் கோட் குடுத்தோம்னா, அது வந்துட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ணி ரிப்பீட்டடா வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்றது தான் ஃபார் லூப்பு. ஸோ இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ்ல வந்துட்டு நமக்கு 3 இருக்கும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் அப்டேட் அப்படின்னு 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இனிஷியலைசேஷன் வந்து எங்க நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, அந்த லூப் வேரியபிள் எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு இனிஷியலைசேஷன்ல சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் நம்மள என்ன கண்டிஷன் குடுக்குறோம், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் ஒய். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் குடுப்போம்ல. ஸோ அதான் வந்துட்டு இந்த கண்டிஷன் செக்ஷன்ல குடுப்போம். அடுத்து என்னன்னா அப்டேட். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுப்போம். ஸோ வந்துட்டு நமக்கு அப்டேட் லைக் வந்துட்டு நெக்ஸ்ட் போகிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த அப்டேட் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதான் வந்துட்டு ஃபார் லூப்புமே. ஸோ இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு என்னன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ நம்ம ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுப்போம்ல. ஸோ ஐ ஈக்குவல் டு 0, ஐ வந்து லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுப்போம். நமக்கு வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா ஐ வந்து லெஸ் தேன் 10ன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் ஒருனா நமக்கு வந்துட்டு லூப் ஆகுறதுக்காக இந்த ஐ பிளஸ் 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 வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல வந்து இருக்கிறது வந்து நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்க வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒய் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து லூப்பை விட்டு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்க ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோ சார்ட்ல வந்து என்னன்னா இனிஷியலைசேஷன் பண்றோம். ஸோ இனிஷியலைசேஷன் இங்க இருக்குல்ல. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் போடுறோம். அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்றது. இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து நமக்கு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா திருப்பியும் அந்த லூப்பை விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ லூப்பை விட்டு வெளில போயிட்டு நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒய் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப் பார்த்துருக்கோம்.